டஞ்சன காக்காஞ்ச் கபடி 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 ஆஞ்சி கூஞ்சி டஞ்சன உண்டவன் ஜட்டி கிழிஞ்சு. எனக்கு கபடி மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம பெருமாநாடு ரசிகனாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா பொம்பளைக்கு பொம்பளை கபடி விளையாடலாம், அது வேற விஷயம். சரி, ஆம்பளைட்ட கபடி விளையாண்டு டேஸ் அடிச்சாங்கன்னா செவரொட்டி ரெண்டா. நீ நினைக்கிறதா தப்பு. நீ அனிதா நீ கபடி பாடி பாரு. டேய், கபடி மேட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். அதுல வேணா 2 பேரும் பாடி பாருங்க பாப்போம். மத்தாலம் கொட்டுங்கட்டி மனசு இது மல்லியப்பூ மணக்கிற வயசு ஒரு சொடி இருக்கு குட்டு கிளிக்கி அடி அடி உனக்கு மத்தாலம் கொட்டுங்கடி மனசு இந்த மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. பரதேசி முண்டை சட்டி போடல, சட்டியை போட்டுட்டது நீதானே. பிடிக்க பிடிக்க அப்படியே பெறறதே சார். ஏய் சட்டி நீ போட்டுட்டது நீதானே. உலகத்திலே சட்டி கைலி எதுவும் இல்லாமல் ஊதாங்குலையை வெல்டிங் வைப்பது ஆண்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஊதாங்குலை எப்படி வெல்டிங் வைப்பீங்க தம்பி? கேளு, உன் கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெட்டக்ஸ் அண்ட் சிமெண்ட் மூடை பிறண்டது என்றால் சட்டி போடவில்லை என்று அர்த்தம். அப்படியே ஈயம்பூசண மாதிரி இருந்தது என்றால் பூ போட்ட சட்டி போட்டிருக்காள் என்றால். இதுக்கு மட்டுமே கேரளாவில் 5 வருஷம், ஈராக்ல 1 வருஷம். அது ட்ரைனிங்கா? இப்போ மிருதங்கர்ல சட்டியை போடல, அவருக்கு என்ன செய்யறது? அவன் என்னவே செய்யணும், நீ செஞ்சு விடு. யாரு நீ மதா? எண்ணிதான மறந்தாலும் தன்னிதான மறக்க மாட்டான் தமிழே. உண்மையாதான். எல்லாமே உன் கப்ளிங்காகத்தான். இடம் கொடுத்தா அவன் 100 கிரவுண்டில் டோல்கட்டு கம்பியை தூக்குவான். ஓஹோ, டோல்கட் கம்பி. திஸ் ஒன் சுமார்ட் டாட்டோ சுமோ. டாட்டோ சுமோ ஆயில் கசிவு. ஓஹோ, நோத்தா பெட்ரோல். அது என்ன டீசல். ஏய் மரியாதை என்ன? பட்டன் இன் தி ஸ்கேன். உனக்கு ஒரு பெண் குழந்தை பேபி. ஓ, வேற என்ன சொன்னோம்னே முண்டைக்கு புரியல. ஏய் பெண் குழந்தை வேணும்னு சொன்னீல, எப்ப எனக்கு கிடைக்கும்னு கேக்குறேன். எப்பங்க கிடைக்கும்? எப்ப புருஷன் வருகிறானா அன்று அரசன் வந்து பிறப்பா. எனக்கு ராதாகிருஷ்ணன் தான் புருஷனா வரணும். நான் மறானாலே 10 பொம்பளை பிள்ளை பெக்கணும். சாரி, எனக்கு நீ சின்னம்மாமாக வேணும். சாரி, நீங்க எனக்கு பெரியப்பா முறை வேணும். தற்சமயம் ஆடுகளத்திலே வந்து இறங்கிய வீரர்கள் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பெருமாநாடு இணைந்த கைகள் கபாடி குழு கேப்டன் வந்துட்டேன். அதனை எழுத்து ஆடக்கூடிய அணியினர் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் மருதங்குடி ஐயனார் செவன்ஸ் கேப்டன் வர்றார். ஓஹோ, முள்ளையோரா முருங்கா மாறா ராஜா மொத்தனாரு சவுண்ட் வைடா. ஏய் கபடி விளையாட வந்தானா செக்ஸ் படத்துக்கு வந்தானா தலைவா? அவன் அம்பேர்ரா. கபடி 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 கபடி. ஒரு டோஸ் போடுவோமா? போடத்தானே வந்திருக்கா, ஒரு டோஸ் போடத்தானே வந்திருக்கா. உன்னை கபடி விளையாட்டுக்கு வர சொன்னது அவர் கரடியே பிடிச்சி இழுக்கிறியாடா? ஏய், நான் கரடி நான் சிங்க குட்டியா போட்டுட்டேன். அந்த கப்பு எனக்கு தே. எந்த கப்பு? அந்த கப்பு எனக்கு தே. கப்ளிங்க தர்றியா? ஓசை தரியா? என் ஓசை எப்பயுமே உன் கப்ளிங். உனக்கு ஒரு வெஞ்சனை கிண்ணி கூட கிடைக்காதுடா. என்ன ஆடு புழுக்கையை தடுற மாதிரி தடுறா. இணைந்த கைகள் வா பாப்பா, மோதி பாப்பா. டோஸ் போடுவா? ஓஸ் குடுக்கவா? டொங்காஸ் போடுவா? டொங்காஸ் என்னப்பா? ஏய் என்ன நீ டொங்காஸ் போட கூப்பிடுறீங்க? அடியே எப்படி உன் போனஸ் கோட்டை அழிக்கலாம்னு பார்க்குறேன். நான் ஆம்பளை ப்ரோ. கபடி விளையாட்டுல கையை எவனாலும் பிடிக்கலாம்.
ஆமா 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 ஆமா. அதெல்லாம் பட்டாலும் குத்தம் இல்ல, தொட்டாலும் குத்தம் இல்ல. வா நம்ம ஒரு டோஸ் போடுறோம். வா மொத பாப்பா, அதுக்கப்புறம் டோஸ் போடு பாப்போம். பாத்தியா கபடி கபடி ஏய் கபடி கபடி கபடி. தம்பி ஒரே அறையில பல்லு விழுந்து போகிறான். ஏய் நீ இருடி மயிர் மலை. என்னது அவன் உன்னைய போடுறா கபடி 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 கபடி. அடே, டேய், இருடா. டேய், வாடா. எலும்பு எலும்பு உருவிடாமடா. அடியே நீ இங்கே வாடி இளங்குடி முண்டை. என்ன மரி இந்த வாரு ஐயா அனிதா, அவன் மோசமானவன் டி. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கு மேல மோசமானவன். ஐயா ஒண்ணுக்கு போயிட்டாரு போல. அங்கிள் அங்கிள் அந்த மாதிரி அந்த ஆண்டி எனக்கு இல்லையா? என்னடா டவுசரை கலட்டினதுக்கு 200 ரூபாயாடா, முண்டமாக்குனா 500 ரூபா தருவியாடா. போடா வீட்டு போய் என்னடா வேணும்? ஐயா வாடா, அவனை கூப்பிட்டானே அண்ணே வாடா வாடா. டேய் 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 உன்னை தூக்கிட்டு போறாமடா. டேய் அவனை இழுத்துட்டு வாடா. வாடா வாடா வாடா. ஏ மருதமணி உன்னை பொழந்துறியா? அத்தாச்சியோட ஆர்ப்பா வாப்பா. பாசத்துக்குரிய அன்பு உறவுகளே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஏன்னா நிறைய பேர் சொல்வதை புரிந்து கொள்ள மாட்டீங்க. இனிமேல் 2025க்கு ஆவணி 30 வரை எனக்கு தேதி இல்லை. யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். 30 நாளும் ஆவணி 30 வரைக்கும் நாடகம் வாங்கியாச்சு. அன்பு உறவுகளே, உங்கள் பாதம் தொட்டு கேட்குறான். அதை புரியாமல் உள்ளே வந்து சண்டை போடுறீங்க. அதை புரியாமல் ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் அடிக்கிறீங்க. ஏதோ நீங்கள் கூப்பிட்டா தேதி இருந்தால் ஆட போகிறோம், காசு கிடச்சா நாளை ஏழை வாழை கஞ்சி ஊற்ற போகிறேன். இதே உண்மை. இதை புரியாமல் நீங்கள் வையாசி 30 தேதிக்கு வரைக்கும் தேதி இல்லைன்றேன். வையாசி 30 வரைக்கும் இல்லையானே? 1லேருந்து 30 வரைக்கும். ஆமாப்பா 30 வரைக்கும் இல்லை. அப்போ வையாசி 13 இருந்தால் சொல்ல. தீபாவளி பேசலைவா? ஆமா நானா சத்தமா எக்ஸஸ் பண்ணிடுங்க. உனக்கும் தானடா ஒரு நாளைக்கு 400 ஃபோன் வருது. சவுண்டா கொடுத்தேன் நானே. நீ பேசிக்கிட்டே இரு. பேசுறதுக்கு கையில நான் வெற்றி அடைந்ததுக்காக பிஎம் நாகராஜன் அவர்கள் 100 ரூபாய் உனக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். நீ என்ன வெற்றி அடைஞ்ச? என்ன வெற்றி அடைஞ்ச? எப்படிடா? தலைவா எங்க இருந்த தலைவா? ரொம்ப பண்ணுடா. அவன் என்ன சொல்றேன், உனக்கு எச்சி வருதே. எனக்கெல்லாம் எச்சி உள்ள வேர்வை உனக்கு பார்த்தா அப்படி. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் விட்டு சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடைய. செடிக்கு செடி குஞ்சலாமா பொண்ண பொண்ணு நடைய. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி. பொறுமசாமி பொறுமசாமி. ஐயோ கபடி விளையாட வர்ற இடத்துல கலவரமா? அரே அம்பேர பாரியா? ஏ அப்பா சரியான போட்டி. ஐயோ அம்பேர பாரியா? போடா முண்டை, யூடியூப்ல வர்றதுனால வருவா போடா. கபடியில் எத்தனை பேரும் தெரியாம பார்த்துக்கிட்டு. இவர் எதுக்கு வந்தாருப்பா? யூடியூப்ல முகம் தெரியணுமா அவன்? அவர் ஊட டாஸ் போட வர்றாரு. டேய் அம்பேரு, இன்னும் வந்தேன்னா வெதரம் தூவன். அவரு உங்கரா? சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் சீமானார் பத்த மக அண்ண பொண்ணு நடைய. செடிக்கு செடி குஞ்சலாமா பொண்ண பொண்ணு நடைய. போடா சீமான பெத்த மக அண்ண பொண்ணு நடையே. தம்பி சூத்து ஊத்தி பொழந்தே ஒரு உனே கண்டங்கர்ரு கண்டம் நத்துந்து போ. எல்லாத்தையும் செஞ்சு விட்டு இங்கே போய் பசு காத்து கிடக்கிற மாதிரி உட்காந்துட்டேன் பாடுறான். அதுக்கு ஒரு ஆள் வீசி விடுறத பாரு. வீசி விடல, அவருக்கு செய்தி வீடி வாங்க 10 ரூபா தர வேண்டி வீசிற. இந்தா இந்தா நெல்லு இவன் எதுல குறைச்ச சொல்லு. இந்தா நெல்லு இவன் எதுல குறைச்ச சொல்லு. இந்தா நில்லு ஓ எது சொல்லு. குத்து தலைவா குத்து தலைவா.
மிஸ்டர் ஓனே என்ன செஞ்சீங்க ப்ரோ? கப்ளிங் ஓசா நீ தூக்கத்துலேயும் இப்படி தாண்டா இருக்காங்க. ஓசு ஒடிஞ்சு வச்சா அது இல்லைடா, அவன் மாத்திரை ஓட்டா தானே நீரே வரும். எப்பா உங்கள்ட்ட கொடுத்தா வாங்கி தர மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு நாயகன் முன்னாள் அமைச்சர் மதிப்பு மரியாதைக்குரிய டாக்டர் சி விஜயபாஸ்கர் MBBS BL சட்டமன்ற உறுப்பினர் அவர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக CBP பிரதர்ஸ் புதுக்கோட்டை நல்ல இதயங்கள் மதிமரியாதைக்குரிய அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் சார்பாக ரூபாய் 2001 என் அன்பாலயத்துக்கு வாரி கொடுத்த அந்த இதயங்களே நன்றி என் அன்பு உறவுகளே. ஓஸ் கப்ளிங் ஓசை நீ வச்சுக்க, கப்ளிங் ஏன்ட்ட கொடு. அண்ணே உனக்கு கப்ளிங் தான் ரொம்ப பிடிக்குமாண்ணே? எம்கேஆர் அண்ணன் குமாரமலை செந்தில் ரீவைண்டிங் ஒர்க்ஸ் கப்ளிங் அண்ட் ஓஸ் ரீவைண்டிங் ஒர்க்ஸ் குமாரமலை கேங் ஸ்டார் ரூபாய் 201. என்னடா இந்த ஓசு கொடுத்த ஆள் வெளியே வாப்பா. அண்ணே இல்ல இந்த கேமராவுல காமிச்சுக்கிறேன். அண்ணே பாத்தியாடா கப்ளிங் இது லென்த் ஓஸ் அண்ணே பெண்ட் ஓஸ் வேணும். எனக்கு ஒரு சந்தேகம்னே, ஓசு லென்த்துங்கிறிய அந்த ஓசு குட்டையா இருக்கு என்ன? இதுதான் ஓசு, இது வந்து ஆம்பளை, இது கப்ளிங், அதுதான் குருமசாமி. பொழந்துருவேன் நோத்தா, புதுக்கோட்டை தாண்ட மாட்டேன். எனக்கா ஐயோ திட்டம் இல்லாம கொடுத்தா நான் பாட்டுக்கு வச்சுக்கிறேன். ஐயோ செய்தி விடி ஒரு கட்டு. என்னது செய்தி பிடியா? செய்தி வீடு இல்லடா, எங்க அப்பா கடைக்கு சரக்கு வாங்க படுத்த ஒரு சிட்டை எழுதி கொடுத்து விடுவாரு. நான் போய் சரக்கு வாங்கிட்டு வருவேன். அது இல்லையா? பிடி இல்லடா, பிஎம்டி மக்கள் இயக்கம் சார்பாக எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார் சக்திவேல் அவர்கள் சார்பாக. அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் அவருக்கு இந்த கப்பலிங்க தர்றேன். எனக்காக கடன் சொல்லிருக்காரு, அவருக்கு நான் ஓசை தர்றேன். அனிதா ஓ நீ இந்த ஓசை மாட்டிக்க, நான் அந்த கப்பலிங்க மாட்டிக்கிறேன். சரியா மாட்டுவியா? அது சரி, அது நீ சரியா மாட்டுவியா? இந்த ஆளை நான் பார்த்தே ஆகணும்யா. அளவா இருந்து இந்த கப்பலிங்க கொடுத்தாள் யாருப்பா? அந்த வேலைக்கு வாங்கப்பா. இந்த ஓசை அளந்து எடுத்துட்டு வந்திருக்கியா? அவன் சேர்ந்து ஓசை துருங்காம அப்படியே வாட்டு. அண்ணன் என்னமோ சொல்ல வருதுனே, சொல்லட்டும் அண்ணன், நீ சொல்லுங்க. எவ்வளவு வேலை மனவிட்டு, எவ்வளவு வேலை. அந்த மகராஜ அந்த மகராஜ வெளியே வாசாமி வரமாட்டாப்ல. ஆரியா கனி இந்த ஓசை ஐயா காலில் கூட ஒரு வாங்கய்யா. இந்த ஓசை அது ஏன் சைஸ்ல கரெக்டா கொண்டு வந்து அப்பப்ப எனக்கு தேவைப்படும். இந்த கப்பலிங்க வந்து எனக்கு தேவைப்படும். பத்திரமா வச்சுக்க பேக்குள்ள. அவன் நெச கப்பலிங்க கிடைக்கல, இந்த கப்பலிங்க வச்சுக்கிறேன். பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்லை, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை. அண்ணே மண்டி போட்டு என்னடே வந்துச்சு? மண்டி ஓட்டு கிடந்து அனிதாவுக்கு 2 பேரும் அடிச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ணா பெருமா நாட்டை தாண்ட முடியாது. தலைவன்டா நேத்து வாங்கி கொடுத்த 2 உளுந்த வடையை மட்டும் கக்கு அடிக்கட்டும். நான் வாங்கி கொடுத்த காராச்சாவ கக்கு. என்ன பண்றீங்க? ஓகா 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 குத்துறாண்டு மண்ணு
செய்யும், எப்பவுமே உனக்கு வேலை செய்யாது. இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நான் மாத்திரை லேட்டா போட்டு விட்டேன். என்னது மாத்திரை கம்பெனியா நீ? சொல்ல வெக்கமா இல்ல? இல்லாட்டாலும் தாக தெரிஞ்சு ரெட்டை பிள்ளைய கொண்டு வர போடா. அண்ணே இந்த மாத்திரை எதுக்குண்ணே போடுறது சொல்லுண்ணே. ரொம்ப நாள் சந்தேகமாவே அது எதுக்கு போடுறது அத சொல்லுண்ணே. ஏய் விளைக்கமா அண்ணே உனக்கு உபயோகப்படும். நாங்க மாத்திரை ஓட்டா நீ சந்தோஷம் அடைவ. எதுக்கு நீ மாத்திரை போடுற? நீண்ட நேரம் என்ன செய்வீங்க? அண்ணே அண்ணனை சொல்ல விடுண்ணே. 4 நாள் தூக்கம் வரல எனக்கு. நீண்ட நேரம் நாங்க தண்ணி பிடிச்சு அடிப்போம். என்னது? நீ குளிர் காய்வ. மழையானே ஆத்துக்குள்ள இறங்கி. அண்ணே தம்பிக்கு 2 மாத்திரை வாங்கி கொடுண்ணே. தம்பி மாத்திரை இல்லையா? இல்லண்ணே. பூரா இளைஞர்கள் இளைஞர்களுக்கு தேவைப்படும்டா. நின்று வேலை செய்யணும். குமாரு ஏப்பா உங்க பேர் நல்ல பேர் எடுக்கணும்னா நீங்க மாத்திரை போடுறது வேலை செய்யணும். நின்று வேலை செய்யணும்னா மாத்திரை தான் போடணும். என்ன வெக்கமால சொல்றதுக்கு? இதுக்கு என்ன வெக்கம்? சீச்சுக்க. செய்ய மாத்திரை போட்டு வேலை சொல்றது வெக்கமா? கார்ச்சி துப்பணும் இதுல துப்பு கொஞ்சம் வேலை அது. ஒரு முன்னு முடிச்சால முட்டாளா நீ கேளு கேளு தம்பி. ஓடே முன்னு முடிச்சால முட்டாளா நீ கேளு கேளு தம்பி. தம்பி இளைஞர்கள் பெருமாநாடுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு. எங்க போனாலும் தமிழ்நாட்டிலேயே பெருமாநாடுக்கு கபடி பிளேயர்னு சொன்னா இணைந்த கைகளுக்கு ஒரு பெருமை இருக்கு. கண்டிப்பா நான் அந்த பெருமையை கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் கபடி விளையாடாத்தே ஊரா போகணும். இப்ப வந்துருங்க. கொலக்கசில் உள்ள போயிருவீங்க. இவன் எப்படி என்னை கொன்றுவான். வந்துருங்க சாமி. நாடகம் பேசணும். யாரு கொண்டானா பெருமாநாட்டை விட்டு தாண்ட முடியாது. ஒரு 210 ரூபா விடுங்க. எதுக்கு 210 ரூபா? மதுரை மாவட்டத்தாண்டி வரைக்கும் 180 ரூபா. அங்கிட்டு எங்க ஊருக்கு போக 30 ரூபா. ஐயா உங்க காலில் கும்பிட்டு வாங்க ஐயா. நாடகம் பேசணும். யாரியா நாடகம் நாடகம் யாரு? காசு எனக்கு ஒரு 310 ரூபா வாங்கி கொடு. எதுக்கு? நீயும் கொலக்கத்துல உள்ள ஏய் அதுக்கு அவ பிளாக்ல உயிரை காப்பாத்த பாக்குற. நீ பிளாக்ல சரக்கடிக்க பாக்குற. அதே வாடி அடிக்குது. நீ குடியார பேரா? கபடி விளையாட வந்துட்டேன். வாங்கி கொடு. போ காசு வாங்கி. 310 ரூபா. செந்துரான் பாஸ்போர்ட் கிரசர் குமாரமலை அன்பு உறவுகள் 50 ரூபா கிரசர் வச்சுக்கிட்டு 50 ரூபாயா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வலிக்கு சத்து வந்தது மாமி கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சாராயத்தை ஊத்து கண்ணரத்தா காத்து சாராயத்தை ஊத்து மருதமணி போடுறா கண்ணரத்தா காத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா கண்ணு குட்டினா தூத்துக்குடி கொத்தனாரு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. மாத்திரை வேலை செய்யலையா? ஏய் மாத்திரை போட்டு இங்க வராதீங்கப்பா. தம்பி நல்ல ஆள் கெழுத்தாத்திரக்கு சாப்பிடணும் தானே. சாப்பிடு. இல்ல மாத்திரை போட்டு வேலை செஞ்சுட்டு சால்னா உமட்டுதா. என்னது சால்னாவா? சட்னி சேர்த்துக்கிறோம் தானே. சட்னி தொட்டி சாப்பிட்டா உமட்டாம சாப்பிடலாம் தம்பி. ரொம்ப நேரம் நின்னுக்கும். ஐயோ அனிதா கொஞ்சம் குனிதா. எதுக்கு? உனக்கு துண்டு கொள்ளையில டான்ஸாக நடித்திருக்கும் அனிதா அவர்களுக்கு பெருமாநாடு கிராமத்தார் சார்பாக இணைந்த கைகள் கபாடி குழு இளைஞர் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். டான்ஸ் அனிதா அவர்களுக்கும் இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் காரியவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணில் மைந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தலைவா
போதா கையில விடுனே அந்த அக்கா போட சொன்னா போடுவியா கை மடுவுல டச் ஆகுதுன்னா என்ன நடுவில் லக்கி ஜவுளி ஸ்டோர் மெயின் ரோட் பெருமா நடு லக்கிடா லக்கி ஜவுளி ஸ்டோர் மெயின் ரோடு பெருமா நாடு ஏ அப்துல் கனி சார்பாக ரூபாய் எம்பூட்ரா காசா காணாமடா நான் கொடுக்கலையே 501 புதுக்கோட்டை 4 மோட்டார் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தார். யார் நாகு மோட்டார்ஸ் எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பெருமாநாடு விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இணைந்த கைகள் கபடி குழுவிற்கும் என் சார்பாகவும் எனக்கு அண்ணன் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லிக்கிறேன். ஓசு வேணுமா கப்ளிங் வேணுமா உள்ள வார்த்தையில வா டோக்கன் ஒருத்தன் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் கப்ளிங் வேணும்ன்றா 1000 ரூபா லோக்கல் கப்ளிங்டா பிராண்டட் 5000 ரூபா கப்ளிங் படகுன்னு வந்துரு அங்க பின்னாடி வா நன்றி. பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்து எங்கள் இருவரையும் இவ்வளவு ரசிக வெள்ளத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்களாக இருந்திருக்கலாம் எங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய எம்கேஆர் மருதமணிக்கு உயிர் நாடின்னு சொன்னா இன்னைக்கு இளைஞர்கள் தாய் குளங்கள் அனைத்து அத்தனை ரசிக உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி என்று வணக்கம். எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திருக்கிறார் நாகு மோட்டார்ஸ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி என்று வணக்கம். வணக்கம் ஐயா. தூங்க விட ஐயா அமைதியாக கேளுங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். போய் எனது தம்பி சைலண்டில் போட்டுட்டு அவனுக்கு மேனேஜர் இருக்கிறதாச்சு சைலண்டில் போட்டு தூங்கிறான். தம்பிக்கு ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. நான் ஃபோன் பண்ணி பேசணுன்றக்காக நான் ஃபோன் எடுத்து பேசுகிறேன். வையாசியில் தேதி இருக்கான்னு கேட்குறாங்க. 30 நாளைக்கு தேதி இல்லை புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அண்ணே அந்த 29ஆம் தேதி ஒரு தேதி இருந்தால் பாருங்கண்ணே. 30 நாளைக்கு புக் ஆயிடுச்சுன்னா இது எந்த 29 பார்க்கறது? பிளட்டி ராஸ்கல் எவன் அவன் என்னை தூங்க விட மாட்டேன்றாங்க ஐயா. ஐயா ஆவணி வரைக்கும் புக் ஆயிடுச்சியா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அடுத்த வருஷத்துக்கு புக் பண்ணுறவங்க இப்போயே புக் பண்ணிடுங்க. என்னை தூங்க விட மாட்டேன்றாங்க. அதுக்கு ஒரு சம்பளம் தனியாக வேண்ட வாங்கி கொடுங்க. ஊம்பா அண்ணே இந்த எங்கள் அண்ணன் தம்பி விருப்பம் ஒரு பாட்டுனே. ஏன்னா அந்த பாட்டுக்கு நானும் ரசிகர். அவங்களுக்காக என் உயிர் இளைஞர்களுக்காக மருதமணி உயிரே இருக்கு. அவங்க என்னை பார்த்து சந்தோஷப்படுத்தணும். அவங்க கைதட்டி விசில் அடிக்கிறது ஏன் சந்தோஷமாக இருக்கட்டும். நான் பாட்டு பாடுறாண்டா பெண் ஆட வேண்டும். ஓஹோ, நான் ஆட வேண்டும் என்றால் மருதமணி பாட வேண்டும். நான் பாடுவேன். நானும் ஆடுவேன். நீ ஆடு. நான் பக்கத்துல பாம்பு படுக்க போட்டு கையை மூடி 2 இடத்துல ரேகையா காணாமடா. மருதமணி அவர்களே நீங்க பாடுங்கள். அண்ணே நான் கபடி பிளேயர் மட்டும் கிடையாது, உங்க இன்பத்தில் டான்சர் கூட. நான் மூமெண்ட் சொல்லி தருவேன், அந்த பெண்ணை ஆட்டுவாங்க. உங்க சாங்க படிங்க மருதமணி. அப்படிங்களா? இளைஞர்கள் விருப்பத்திற்காக அண்ணன் பார்த்து போட ஒன்னதான் வீச்சப்படுத்த குண்டி யார் பாப்பா. அங்க சிமெண்ட் முடி ஆட்ட சொல்லு. நீங்க பாடுங்க. கொஞ்சம் சிமெண்ட் முடதை காணும், அது வாங்கி ஒட்ட வச்சுக்கிடுவான். அண்ணத்தை பாத்தியா? ஆட்டம் தெரியல. நைவா நைவா. ஓ, உனக்கு மாத்திரை போட்டதுனால உனக்கு நைவா செய்யணுமோ? நைவா அவ்வளவு வேகமாலாம் நம்மட்ட அப்படி முடியல. நீ எல்லாம் என்ன இதுக்கு வர்றேன்னு கேக்குறேன். எனக்கு மொழியெல்லாம் கிடக்குதுமா. அப்படியே நைஸா. ஏய் அப்படி வேகமா என்னோட இதுக்கு பண்ணலன்னா எதுக்கு வர்ற? என்ன பண்றது, எங்கிட்டாவது வேலையை முடிச்சாகணும்ல. சரி சரி சரி. உனக்கு மெதுவா வந்தா ஷார்ட் மியூசிக் தாங்க பாரு. அப்படி ஏய் நீ பாடியா? எனக்கு தெரியுமியா? பெல்ட்டை வந்து இழுத்து சுத்த விடணும். அட நீ பாடியா? அரிசி போடவா? அண்ணத்தை பாத்தியா கொஞ்சம் உளுந்தையும் சேர்த்து போட்டு விடு.
அன்னத்தை பாத்தியா ஏ ஏ ஏ ஏ ஏ அப்பத்தை கேட்டியா ஏ ஏ ஏ அன்னத்தை பாத்தியா அத்தாச்சிய டேய் எப்படி தெரியுமா நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது அனிதா ஆமாங்க என் அருகில் வா ஏலே இருடா இது என்னுடைய லவர்ரா நான் தான் எல்லாமே செய்யணும் கையே யார் வேணாம்டா யார் வேணாம்டா இணைந்த கைகள் இணையணுமா நம்ம இருவரும் இணைவோம் எதுக்கு இணைந்து இணைஞ்சாத்தான் இந்த எதிரணியை வீழ்த்த முடியும் ஒரு டாஸ் கொடுப்போம் ஒரு போனஸ் போடுவோம் லாஸ்ட் ஃபைனல் ரைடு போனஸ் குத்துவோமா யா யா இருடா ஏய் அவன் பேச்ச கட்டு போகாத 8 பேரை சென்னையாக்கியிருக்கேன் நீ போயிடாத உனக்கு சூடு உடிச்சுக்கிறோம் இருடா வேண்டாமே அனிதா அனிதா லைட்டா குனிதா இந்த உலகத்துல கரண்ட் இல்லாட்டாலும் உனக்காக நான் மெழுகுவத்தி ஏந்தி கொண்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுவேன் மெழுகு வந்து ஏந்துவேன் நான் அதுல தீக்குச்சியா இருந்து பொருதி விடுவேன் நீ மூடு நீ தர நீ காமி நீ பொத்து அனிதா நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அச்சா அச்சா பச்சாக்கு ஐயா அதை கிழிச்சீங்கன்னா எனக்கு ஒரு 1/2 மீட்டர் கொடுங்கய்யா கோமணம் தச்சு போட்டுக்கிறேன் என்னத்துல கழிக்க போற தேர்ட் ரைடா இப்பத்தான் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கேன் அனிதா இருடா இப்பதான்டா சரி பண்ணிட்டு புரிச்சு வந்துருவாங்கடா அனிதா இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் உனக்காக கொசு கடிக்காத கொசுவத்தியா நான் இருந்து காப்பேன் என் தங்கமே கொசுவத்தியாவே மட்டும் இருந்தா பத்தாது கொசு ஓடாது அதுல தீய பறி விட்டு புகையா நான் இருப்பேன் தலைவா உனக்கு நான் யானையா இருப்பேன் ஆணையா இருப்பேன் நான் தும்பிக்கையா இருப்பேன் புளுத்து புளுத்து அடிப்பேன் தயவு செய்து ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு முன்னேறி தன்னுடைய பொருள் மேல் எவ்வளவு தூரத்துக்கு அதை வாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியும் அன்புறவர்களே அந்த பாக்ஸை புடிங்கிக்கிட்டு வயரை தப்பா கொடுத்து முறுக்கி விட்டு நீங்க புகை வைக்கிறது மாதிரி பண்றீங்களா செய்யாதீங்க உங்க பாதம் தொட்டு கேட்குறேன் இங்கே இருக்கிற இந்த சாமியெல்லாம் துடியானவை நான் சொன்னா பழிக்கும் அதெல்லாம் செய்யாதீங்கண்ணே நாளைக்கு உங்க வீட்டில் உங்க பொருளை அப்படி நடக்கும்போது உங்க மனசு எவ்வளவு வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்கும் தயவு செய்து இந்த பெருமாநாடு கிராமத்துக்கும் இந்த சாந்தி மைசெட்டு உரிமையாளருக்கும் அன்பையும் ஆதரையும் தாங்க அங்கே என்ன பண்ணுறிய அங்கே அது மாதிரி தானா ஐயா அதை பண்ணாதீங்க ஐயா. நல்லா இருப்பீங்க இது எல்லாமே நம்ம சொத்துதான் நம்ம பெருமை நாட்டுக்கு பெருமை தேடி எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன் காதல் பண்ணாதீங்க காதல கண்டுங்கிறது கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஊத்த வந்து கண்ணம்மா ஏன் கண்ணம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும்மா கண்ணுல பாழ என் கண்ணுல பாழ ஊத்த வந்து கண்ணம்மா ஏன் கண்ணம்மா அட்டு பாடுறது நான் மட்டும் நிக்கிறேம்மா பெரிய தாள் கச்சேரியில் வாச்சவே நங்க நங்கன்னு குத்திக்கிட்டே இருப்பேன் நீ வாச்சிக்கிட்டே இருக்க இங்கே இவனை போட்டு வாச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் டேய் ஓனே ஏய் யானே ஏய் ப்ரோ ஏய் ப்ரோ மருதமணி ப்ரோ உன்னையத்தான் சொல்கிறேன் அனிதா அவன் கூட சேர்க்கையில் இருக்காது சீக்கு வந்த பையன் இங்கே வாரு என்னண்ணே மட்டுப்படலையா ஈபி நல்லமுத்து மண்ண வேளாம்பட்டி கார்த்திக் சார்பாக 201 பொன்னாடை போத்தி எங்க அண்ணனுக்கு 201 நன்றி உறவுகள் கணேஷ் எங்கள் மெடிக்கல் கணேஷ் சார்பாக பொன்னாடை வாழ்த்துக்கள் கணேஷ் நன்றி கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்து மானே மானே நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா உளுந்தையும் மிளகாத்தூரம் போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க அரைக்கிறதுக்கு நீ மிஷினை கொடுக்குற அவன் பெல்ட்டாக அல்ல விட்டுருவேன் இப்போ தாங்க வேலை செய்ய ஓடி வணங்காச்சிருக்கி மகளே டேய் வாடா ஹலோ சரி
ஊத்து கூலி முத்த எடுத்து கோர்த்து வச்சு பல்வேறு பார்த்தா ஒன்று சுதிகிறது அடியாத்தா மன சுகம் பாடுது சாத்து கூடி சார எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் மாறு இன்னும் முழுசாகத்தான் ஒட்டி இருந்த பள்ளி மாதிரி இப்ப நட வபா மாதிரி தூங்கி கிடக்க அப்படிதான் இருக்கானா ப்ரோ பெட்டி ப்ரோ அணில் குண்டே அணில் குண்டே ஏலே அவன் வந்தானா நிறுத்துங்கடா அப்பதான்டா அவனை புழக்கிறதுக்கு சரியா வர அடியே சரிடா அனிதா அண்ணி நான் பார்க்கவே இல்லைங்க அவரை ஐயோ ஒரு 13 தண்ணிய சந்தேகப்பட்டேன் பார்க்கவே அது என்னடா 13 தண்ணி என்ன வவா குஞ்சு மாதிரி இருக்கு சூடேறும் மெதுவாகத்தான் சுகையேறும் பொதுவாகத்தான் கண்ணுல பால் கரு புர்ரு கரு கரு புர்ரு கண்ணுல பால் ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா மருதமணி வெளுவாங்க போறேன் சொல்லம்மா அண்ணே அணில் குண்டே தப்புரிச்சிருச்சுண்ணே வேப்ப மரத்தை தானே கொலை ஒடிக்க சொன்னேன் எப்படி அகத்தி கொலைக்கு போனேன் தூய தமிழ் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை தம்பி ராதா அவர்களே தாங்கள் தானே அங்க நிறுத்தினீர்கள் முருகன் பக்கத்துல நிற்பாட்டுப்பா அவர் கோலை பிடிச்சு அவர் வேலை பிடிச்சுக்கணும் நான் தாங்கள் தானே சொன்னீர்கள் ஏய் வாயை சிப்பி பாரு நாய் எலும்பு திங்கிற மாதிரி வைடா ஏய் இது வேற ஆங்கி இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கணும் ஊசியா வை நாய் நாயின்னு தான் சொல்றீர்கள் ஒரு நாள் கூட நக்க விட மாட்டேன்றீங்களே வாரலுக்கு வரட்டும் உனக்கு ஸ்டாம்பு குத்துறேன் போ போதும் ஷார்ட் மியூசிக் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன ஓமாமா கோவிலில கண்டெடுத்த கல்லு நேரி வந்த நடை ஓட்டது அண்ணே உங்க அப்பா வர்றாருண்ணே நீ பண்ணிக்கிட்டு இருக்க நான் போய் வளகாப்புக்கு 9 சோறு கட்டிட்டு வரேன் ஏண்டி வைக்கப்படப்போ அங்க இருக்கு நீ அத்துட்டு போய் பேஞ்ச அந்த வைக்கதான் என்ன கூப்பிடுச்சு வா வா வான்னு வைக்க கூப்பிடல அவன் வைக்கிறது கூப்பிட்டுருக்காங்க என்ன அண்ணன் எதை தூக்கி வைக்கும் அண்ணன் ஜாக்கியை தூக்கி வைக்கி வந்து டயரை தூக்கி வைப்பா மூடுற மயிர் மேலே சாங் கண்டினியூ கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லு நேரில் வந்து நடை ஓட்டது அணில் குண்டே இந்த நெஞ்சிங் அது எடை போட்டது போலந்தா மாத்தா மழை ஆய்க்கு வந்து பச்சைக்கு தோழி வந்து விளையாடணும் அதை தூக்கி பத்து கூத்தாடணும் என்ன ஆட்டை ஒடிச்சிட்டு தொழியை போட்டுட்டு கறியை காணா வா இருதலை முனி